ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே லன்ச் ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி வீடியோ. நார்மலாக மற்ற நாளில் ஆஃபீஸ் போகிற நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமே முழிப்பு வராது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமா அப்படின்னு தான் தோணும். அலாரத்தை ஆஃப் பண்ணி திரும்ப அலாரத்தை வச்சு எந்திரிக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் சண்டே மட்டும் என்னன்னே தெரியாது, நம்மளுக்கு சீக்கிரமே முழிப்பு வந்துடும். 5:30க்கெலாம் முழிப்பு வந்துடும். அது ஏன்னே தெரியல. அது எனக்கு மட்டும்தானா இல்லை மற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்மளோட வேலை ஒரு காஃபியோ டீயோ ஏதாவது போட்டு குடித்தா தான் அடுத்த அந்த நாளே நம்மளுக்கு ஓடுற மாதிரி இருக்கும். வேறு என்ன இருக்கோ இல்லையோ, நான் காஃபி குடிச்சிட்டு கூட நான் உயிர் வாழ்ந்துருவேன், அந்த மாதிரி ஆள். ஸோ காஃபி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். காஃபி குடிச்சிட்டு அடுத்து இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி மட்டும் கிடையாது, இன்றைக்கி லீவில் நான் இந்த வாரத்துக்கு தேவையான நான்வெஜிடேரியன் மசாலா போட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு. ஸோ அதனால் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். நேற்று நான் எறாவும் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எறாலாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த கேப்பில் காஃபியை போட்டு குடிச்சிட்டு ஸோ மீனுக்கு மசாலா போடுறது, எறா க்ளீன் பண்ணி வைக்கிறது, இதை பெரிய வேலையெல்லாம் இப்போ முடிச்சுட்டு அப்படியே லன்ச் ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். இன்றைக்கி லன்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோர் குழம்பு, கொத்தவரங்காய் வறுவல், வத்தல், அதுக்கப்புறம் மீன் வறுவல். மீன் இங்கே அவோலின்னு சொல்லுவாங்க, பிளாக் பாம்ப்ரெட். அதுதான் இன்றைக்கி இங்கே வாங்கி அதை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் மசாலா போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த வாரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு தேவையானது அப்படியே ஃப்ரீசரில் பண்ணி வச்சுருவேன். ஈஸியாக சமையல் பண்ணி நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போனால் அது ஒரு ஈஸியான வேலை முடிஞ்சிடும். ஏதோ ஒரு ரைஸ் பண்ணி குழம்பு பண்ணிவிட்டு அது நான்வெஜிடேரியன் மசாலா போட்டு வச்சுட்டோன்னா அது நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அதனால் நான்வெஜ் தான் ஈஸியாக வேலை முடிகிறது மாதிரியும் இருக்கும் வெஜிடேரியனை விட. ஸோ இன்றைக்கி மோர் குழம்பு சிம்பிளாக தான் பண்ணேன். வெறும் தயிரில் மஞ்சப்பொடி, மிளகு பொடி போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு ஒரு மிக்சியில் அரைச்சிட்டு அது கடுகு பருப்பு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். அதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. அப்புறம் டெய்லி பாயில்டு எக் எடுத்துப்பேன். ஸோ 2 பாயில்டு எக் ஒயிட் தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் 2 பாயில்டு எக்கு, மட்டர் ரைஸ், கேரளா மட்டர் ரைஸில் தான் சாதம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, கொத்தவரங்காய் வறுவல். இதுதான் லன்ச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகணும். ஐக்கியா சூப்பர் மார்க்கெட் போகணும். போயிட்டு வீட்டுக்கு தேவையான சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் வெளியில் போயும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் போகலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே வெயிலும் அதிகமாக இருக்கும், அதே சமயம் குளிர்காலத்தில் குளிரும் அதிகமாக இருக்கும். இப்போ வெயில் காலம். ஸோ காலையில் எங்கேயுமே நம்ம வெளியில் போக முடியாது. எங்கே போனாலும் ஒரு 4 மணிக்கு மேலே பிளான் பண்ணி போனால் தான் ஓரளவு நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வர முடியும். அந்தளவுக்கு வெளியில் சூடு இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வீக்கெண்ட்னால மெட்ரோ எல்லாமே கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகணும். ஸோ நான் மோஸ்ட்லி மந்த்லி 1 டைம் நான் வெளியில் போவேன். வெளியில் போய் எனக்கு தேவையான திங்ஸோ இல்லைன்னா க்ரோசரிஸ் ஐட்டமோ அதெல்லாம் மந்த்லி 1 டைம் பிளான் பண்ணி நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன். அப்புறம் இடையில தேவையான திங்ஸ் எல்லாமே நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு திங்ஸ் வீடு தேடி வந்துடும். ஸோ வெஜிடபிளாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே